السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وفي أموالهم حق للسائل والمحروم. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ஒரு மாபெரும் ஒரு கிருபை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைய செய்து அதில் பல நல்ல அதிகமான முறையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து நாம் இப்பொழுது ரமலானுடைய மாதத்தில் இறுதி 10 நாட்களில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ரமலானுடைய மாதம் கடைசி 10 நாட்கள்ல அதிகமான சிறப்புகளும் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய வழிகளும் நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்றான். அதுல ஏராளமாக சொல்லலாம். இஅ்திகாஃப் இருப்பது, தான தர்மங்கள் செய்வது, இரவு தொழுகைகளை நின்று வணங்குவது, இந்த மாதிரி நிறைய அமல்கள் இந்த கடைசி 10 நாட்கள்ல நம்ம எல்லாமே செஞ்சு கொண்டிருக்கோம். இந்த ரமலான் மாதம் வந்துட்டாலே, குறிப்பாக இந்த கடைசி 10 நாட்கள் வந்துட்டாலே அதிகமான மக்கள், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத் கொடுப்பாங்க. நிறைய செல்வந்தர்கள் நம்ம கிட்ட உள்ள பொருட்கள்ல ஜக்காத்துடைய அளவு கணக்கு வச்சு நம்மளுக்கு 1 வருடம் பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்க அந்த தொகையிலிருந்து ஜக்காத் மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஜக்காத் கொடுப்பது ஒரு கடமையாக இருக்குது. ஏன் இந்த ஜக்காத்தை நம்ம ரமலானுடைய மாதத்துல கொடுக்கிறோம்? மற்ற மாதங்கள்ல நம்ம ஏன் ஜக்காத்துடைய பணங்களை, ஜக்காத்துடைய தொகைகளை ஏழைகளுக்கு கொடுக்காம, குறிப்பாக நிறைய செல்வந்தர்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஜக்காத்துடைய காசுகளை நம்ம ரமலானுடைய மாதங்கள்ல கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பெரும்பாலும் மற்ற மாதங்கள்ல ஒரு பரவான ஒரு காரியம் செஞ்சா ஒரு நன்மை, இதுவே ரமலானுடைய மாதங்கள்ல ஒரு பரலான ஒரு காரியம் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70 மடங்கு நன்மையை நம்மளுக்கு கொடுக்குறோம். அப்ப ஜக்காத் நம்மளுக்கு கட்டாய கடமை. யாரெல்லாம் ஜக்காத்துடைய அளவை அடைந்திருக்கிறாங்களோ, ஜக்காத்துக்கு கொடுப்பதற்கு தகுதியை அடைந்திருக்கிறாங்களோ, அவங்க ஜக்காத் கொடுப்பது கட்டாய கடமை. அப்ப அவங்க இந்த கடமையான அமலை ரமலானுடைய மாதத்துல செய்யும் பொழுது அவர்களுக்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம முஸ்லிமான செல்வந்துகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரமலானுடைய மாதத்துல ஜக்காத்துடைய காசுகளை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு ஜக்காத்துடைய காசுகள் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இருந்தாலும் ஏழை எளிய மக்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்லி காட்டுறான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயில் வல் மஹ்ரூம். இன்னைக்கு நம்ம நினைச்சு கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய காசை நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். நான் சம்பாதிச்ச காசு, நான் என்னுடைய உழைப்பின் மூலமாக, என்னுடைய அறிவின் மூலியமாக, என்னுடைய உடல் மூலியமாக நான் சம்பாதிச்ச காசைய நான் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு சில செல்வந்தர்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய செல்வங்கள்ல பணக்காரர்களை பார்த்து சொல்றான் அல்லாஹ், யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையா இருக்கோ அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய செல்வங்கள்ல ஏழைகளுக்கும் யாசகம் கேட்பவர்களுக்கும் ஹக்கு இருக்குது, அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான்.
அப்ப நம்ம ஜக்காத்துக்கு நம்ம தகுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அந்த ஜக்காத்துடைய பணம் ஏழை எளிய மக்களுக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு, நாம் கொடுப்பதற்கும் கடமைப்பட்டுள்ளோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் இந்த மாதிரி குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு வந்து உபதேசம் செய்யறாங்க, நசியத் செய்யறாங்க. அவங்க வந்து ஒரு நாட்டுக்கு, அவங்க வந்து யமன் நாட்டுக்கு வந்து ஆளுநரா அனுப்பி வைக்கும் பொழுது, யமன் நாட்டை ஆள்றதுக்கு ஆளுநரா அனுப்பி வைக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா நசியத் செய்யறாங்க, பல உபதேசங்கள் செய்யறாங்க. அந்த பல உபதேசங்கள்ல ஒரு உபதேசம் என்ன அப்படின்னு சொன்னா சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அந்த யமன் நாட்டில் உள்ள செல்வந்தர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஜக்காத்துடைய காசு ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியானவளா இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து ஜக்காத்துடைய காசு பணங்களை வாங்கி நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நீங்க ஜக்காத்துடைய காசை நீங்க கொண்டு போய் சேருங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உபதேசம் செய்யறாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா தான் இருந்த காலகட்டத்திலேயும் தனக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டத்திலேயும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காத்துடைய காசுகளை பணக்கார செல்வந்தர்களிடம் வாங்கி அவங்க ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய காசுகளை நாம் வாங்கி நாம் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு அனுமதி இருக்குது. இப்போ ஒரு சில பேர் பணக்காரங்களா இருப்பாங்க, ஜக்காத்துடைய காசுக்கு தகுதியானவங்களா இருப்பாங்க, ஆனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா கொடுப்பதற்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க, கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அப்ப இன்னைக்கு நிறைய அமைப்புகள், நிறைய இயக்கங்கள் இன்னைக்கு நம்ம இயங்கி கொண்டு இருக்கு. அவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய காசுகளை வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஊர்ல யார் ஏழை எளிய மக்களா இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து கொடுப்பதற்கு இன்னைக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து இன்னைக்கு வந்து உருவாயிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல இருந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா முதலில் நாம் நம்ம ஊர்ல ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்கள் அனைவரும் நம்ம ஊர்ல யாரு ஜக்காத் பெறுவதற்கு தகுதியுடையவரா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல நம்ம வந்து கொடுத்தாதான் நம்ம ஊர்ல உள்ள ஏழைகளுடைய அந்த எண்ணிக்கை நம்மளுக்கு வந்து குறையுமே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய காசுகளை வாங்கி வெளியூருக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலேயே ஒருத்தவங்க ஏழையா இருப்பாங்க, அவங்கள நம்ம மறந்துடுவோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசத்துல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா உங்க ஜக்காத் உங்க ஊர்ல உள்ள ஜக்காத்துடைய காசுகளை வாங்கி உங்க ஊர்ல உள்ள ஏழைகளை கொடுங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜக்காத்துடைய எந்த அளவு ஜக்காத் நம்ம கொடுப்பது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னு சொன்னா அதையுமே ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத் கொடுக்கறதுக்கு ஆளே கிடைக்காத அளவுக்கு போகணும். ஒரு ஒரு காலகட்டம் வரும், ஜக்காத்துடைய காசுகள் நிறைய இருக்குமா, ஜக்காத்துடைய காசுகள் நிறைய இருக்கும். ஆனா அந்த ஜக்காத் கொடுப்பதற்கு வாங்குவதற்கு ஜக்காத் வாங்குவதற்கு மக்கள் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் உருவாகிற வரைக்கும் கியாமத் நாள் வராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஜக்காத்துடைய காசுகளை நம்ம சரியான முறையில வசூலிச்சு அதை ஏழை எளிய மக்களை கொண்டு போய் சேர்க்கணும். சரி, இந்த ஜக்காத்துடைய காசுகளை நம்ம யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்கலாம், ஜக்காத்துடைய காசுகளை யார் வந்து கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க, நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம பேசுறது பதிலா யார் வந்து கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு 5 பேர் வந்து 6 பேர் வந்து சொல்லப்படுது. என்ன ஒரு 6-7 நிபந்தனைகள் சொல்லப்படுது. முதல் நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து முஸ்லிமாக இருக்கணும். ஒருத்தருக்கு நிறைய காசு இருக்கு, அவர் ஜக்காத் கொடுப்பதற்கு தகுதியாக ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னா அவர் வந்து முதல்ல முஸ்லிமா இருக்கணும். இன்னைக்கு முஸ்லிம் அல்லாத பல பேரிடம் பல கோடிகள் சொத்துகள் வந்து இருக்கு, ஆனா அவங்களுக்கு ஜக்காத் கொடுக்கறது கடமையா அப்படின்னா கிடையாது, ஏன்னா அவங்க முஸ்லீம் இல்லை. அப்போ யாருக்கு ஜக்காத் கொடுப்பது கடமை அப்படின்னு சொன்னா முதலில் அவர் முஸ்லிமாக இருக்கணும். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா அவரு பருவ வயதை அடைந்தவரா இருக்கணும். சின்ன பசங்களுக்கு வந்து ஜக்காத் கடமை கிடையாது, அவர் வந்து பருவ வயதை அடைந்து இருக்கணும். மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து அறிவுள்ளவரா, அதாவது புத்தி கூர்மையான உள்ளவராக இருக்கணுமே தவிர மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கக்கூடாது. மூன்றாவது நிபந்தனை. ஏன்னா இன்னைக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்து ஜக்காத்துடைய காசுகளை வந்து நம்ம சரியான முறையில வாங்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏமாத்தி வாங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி
நம்ம வாங்குறத தவிர்த்துக்கணும். அப்போ மூன்றாவது நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அவர் வந்து புத்தி கூர்மை உள்ளவராக அவர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து சொல்றாங்க அவர் சுதந்திரமானவராக இருக்கணும். சுதந்திரமானவர்னா என்ன? அன்றைய காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க காலத்துல நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அடிமைகள் இடத்துல வந்து நிறைய காசு பணங்கள் இருந்துச்சு. அப்ப அடிமைகளுக்கு ஜக்காத் கடமை கிடையாது. யாரு சுதந்திரமா இருக்கிறாங்களோ, அடிமை இல்லாம யாரு சுதந்திரமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜக்காத் கடமை அப்படின்ட்டு சொல்லப்படுது. அடுத்து விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு நிபந்தனை என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு காசு பணம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பணத்திற்கு முழு அதிகாரம், அந்த செலவு செய்வதற்காக இருக்கட்டும், அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், எல்லா அதிகாரமுமே அவர் வந்து உடையவரா இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கடையில வந்து ஒருத்தர் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கடைக்கு ஒரு 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 முதலாளி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. ஆனா அந்த காசு பணத்துக்கு அவர் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு அனுமதி எதுவுமே இருக்காது. அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜக்காத் கொடுப்பது கடமை கிடையாது. அடுத்து சொல்லப்படுது என்ன அப்படின்னு சொன்னா, ஜக்காத்துடைய அளவை அவர் அடைஞ்சிருக்கணும். இப்ப ஜக்காத் வந்து இப்போ இந்த அளவு இவ்வளவு காசு இருந்தா ஜக்காத் கடமை, இவ்வளவு தங்கம் இருந்தா ஜக்காத் கடமை, இவ்வளவு வெள்ளி இருந்தா ஜக்காத் கடமை அப்படின்னு சொன்னா அந்த அளவை அவர் அடைந்திருக்கணும். அவர் அந்த அளவை அடைஞ்சு அந்த அளவுல வந்து 1 இயர், அது வந்து ஒரு வருடம் வந்து பூர்த்தியாக இருந்தா மட்டும்தான் அந்த ஜக்காத் அவருக்கு கடமையாகும். அப்ப ஜக்காத் கடமையாகிறதுக்கு இப்படி ஒரு 7 நிபந்தனைகள் சொல்லப்படுது. ஆக கண்ணிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஜக்காத்துடைய காசு பணங்களை நம்ம கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து நிறைவேற்றணும். யாருக்கெல்லாம் ஜக்காத் கடமையா இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது ரமலானுடைய மாதம், நம்ம இறுதி கட்ட நேரங்களை நம்ம நெருங்கிட்டோம். இந்த நேரங்கள்ல ஏழை எளிய மக்களுக்கு நம்ம ஜக்காத் கொடுப்பதன் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த சிறப்புகளையும் நன்மைகளையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் தந்திருக்குவானாக. அதே போன்று நாம் வருடம் ஜக்காத் கொடுக்கும் இடத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்கி தந்திருக்குவானாக. நம்முடைய செல்வத்திலும் நம்முடைய தொழில் துறைகளிலும் பறக்கத்தை அல்லாஹ் தஆலா வழங்கி தந்திருக்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.